ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்மணியை தான் காட்டுறாங்க. கண்மணி வந்து தன்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தைகிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அண்ணனே எனக்கு வந்து பிறக்க போகிறான், இப்போ தான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்கவும், அப்போ வந்து அங்கே பார்த்தோம்னா விஜய் வராங்க. அப்போ விஜய் கையில் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கையிலையும் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ உடனே வந்து கண்மணி அவங்கள பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அக்கா என்ன இருந்தாலும் சரிதான், நீங்கள் ரொம்பவே மாறிட்டீங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஜய் நீ சொல்லிட்டு இருக்கிற, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கவும், இல்லை இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தானே நீங்கள் ராகு மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் இப்போ உங்களோட நடவடிக்கையே சரியில்லையே, நீங்கள் என்னமோ அந்த குடும்பத்தை பழிவாங்க வந்த மாதிரிக்கு தெரியல, அதாவது இந்த குடும்பத்தை வந்து ரொம்பவே வந்து அவங்களோட சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்போது நான் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன், இதை நீங்கள் எதுவுமே கேட்காம அதாவது இதை வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இவ இதில் என்னத்தை கலந்து தந்திருக்காலோ தெரியலன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அதை அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸை எதுவுமே கேட்காம நீங்கள் குடிக்கணும், அப்படி இல்லாமல் இந்த குடும்பத்தோட சந்தோஷமாக நீங்கள் வாழ போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் குடிக்க வேண்டாம் அப்படிங்கவும், உடனே கண்மணி வந்து அதை வாங்கியிருந்தாங்க. வாங்கினதுமே அவங்க என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்படியே வந்து திருன்னு முடிச்சுட்டு இருக்கவும், அப்போ வந்து விஜய் வந்து சொல்லிட்டாங்க, என்னக்கா என்னமோ நீங்கள் வந்து குடிக்காமல் இருக்கிறத பார்த்தாக்கி நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த மாதிரி தெரியல அப்படிங்கவும், அப்போ கண்மணி வந்து குடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா வள்ளி வந்து தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே வந்து தட்டி விட்டுருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து கண்மணிக்கு இந்த ஜூஸை கொண்டு கொடுக்க வருவது அப்படிங்கும்போது இதில் என்ன தப்பு இருக்குது, கண்மணி அக்கா வந்து இப்போ கர்ப்பமாக இருக்கிறாங்களா, அதனால தான் கொண்டு கொடுக்கறதுக்காக வந்து அப்படிங்கவும், கண்மணிக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்னு அவள் சொல்லுவா, நான் வந்து செஞ்சு கொடுத்துக்கிடுவேன், நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், என்ன கண்மணி அவள் தான் கொண்டுட்டு வந்திருக்கிறான்னா நீங்கள் குடிக்கிறதுக்காக போறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு இன்னும் கண்மணி விஷயத்தில் நீ வந்தன்னு வச்சுக்கீங்க, அப்புறமா என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஒழுங்கு மரியாதை போடி அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே விஜய் அங்கேருந்து முறைச்சி பார்த்துட்டே போகிறாங்க. அப்போ வந்து கண்மணி கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன கண்மணி அவள் தான் இந்த மாதிரி கொடுக்குறான்னா அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, நீ வாங்கி குடிக்கிறதுக்காக போறியா அப்படிங்கவும், உடனே கண்மணி பார்த்தோம்னா அவங்க வள்ளியை கட்டி பிடிச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நல்ல வழியாக நீங்கள் வந்தீங்கம்மா, அப்படி மட்டும் நீங்கள் வரலன்னா நான் ஒருவேளை அதை குடித்தாலும் குடிச்சிருப்பேன், என் குழந்தையோட நிலைமை என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு இன்னுமெல்லாம் அவள் எதை கொடுத்தாலும் சரி தான், நீ பச்சை தண்ணியை கூட நீ குடிக்கூடாது அவள் கையால் அப்படின்னு சொல்லவும், சரிதான் வள்ளியம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து வீராவை கூப்பிடுறாங்க. இங்கே பாரு வீரா, அவள் இந்த மாதிரிக்கு வந்து ஜூஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறா, கண்மணி குடிக்கிறதுக்காக போனா, நல்ல வேலை நான் பார்த்தேன், அப்படி மட்டும் நான் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, அவள் என்ன பண்ணியிருப்பான்னு தெரியுமில்ல அப்படிங்கவும், இதை கிட்டதுமே வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு கண்மணி உனக்கு ஏதாவது தேவைன்னா எங்ககிட்ட கேளு, நீ அவகிட்ட எதையும் வாங்கி குடிக்காது அப்படிங்கும்போது, இல்லை இன்னும் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கண்மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து மாறன் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், இது கிட்டதுமே மாறன் அப்படியே வந்து விஜயை போய் 2 கொடுத்துட்டு வர அப்படிங்கிறாங்க. எங்கே பாரு நீ இப்போ வந்து அதெல்லாம் பண்ண வேண்டாம், எப்படியாவது இவங்களை வந்து வீட்டை விட்டு விரட்டி விடணும் அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு மாறன் கேட்கும்போது, அவங்க அம்மாவை அன்னைக்கு கவனிச்சியா, அதாவது நவீனை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரும்போது அப்போ வந்து அந்த அதிகாரியை பார்த்ததுமே அவங்க அம்மா வந்து பயந்து போய் இருந்தாங்க, ஆக மொத்தத்தில் அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லவும், உடனே மாறன் வந்து புரிஞ்சுக்கிட்டுதாங்க, வீரா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க, பாரு என்னுடைய ஆட்டத்தை அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா அவங்க ராத்திரி போல் எல்லாரும் படுக்கிறதுக்காக போகிறாங்க. இப்போ கதவு தட்டுற சவுண்டு கேட்கு, யார் இந்த நேரத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கதவு திறக்கவும், அப்போ வந்து போலீஸ்காரங்க தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து என்ன சார் இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே அம்பிகாங்குது யார் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க, இந்தா நிற்கிறாள் இவ தான் அம்பிகா அப்படின்னு சொல்லவும், அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே விஜயோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நான் ஒன்றும் தப்பு பண்ணலை அப்படிங்கும்போது, இவங்க தப்பு பண்ணிட்டு பல நாளாக தலைமறைவாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே விஜய் வந்து சொல்கிறாங்க, என்னங்க எங்கள் அம்மாவை இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, எங்கள் அம்மாவை காப்பாற்ற மாட்டீங்களா அப்படிங்கவும், அவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க, இதில் நாங்கள் காப்பாற்றுறதுக்கு என்ன இருக்குது, வேணும்னா ஒன்றையும் சேர்த்து வேணா கூட்டிகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லவும், என்ன விளையாடிட்டு இருக்கிறீங்களா என்ன அப்படின்னு விஜய் சொல்லவும், இங்கே பாருங்க எங்கள் அம்மா அப்படிலாம் தப்பு பண்ணலை அப்படிங்கும்போது, அப்படியாம்மா அதை நாங்கள் விசாரித்து கொடுத்தோம், எனக்கு ஓமலையும் டவுட் இருக்குது, நீயும் வாங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ எங்கள் அம்மாவனா தப்பு பண்ணியிருப்பாங்க, நான் அப்படிலாம் பண்ணினது கிடையாது, என்னை விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லும் போது, அடுத்து அம்பிகா வந்து நினைக்கிறாங்க, என்னடி என்னை மட்டும் மாட்ட வச்சுட்டு அப்படிங்கும்போது, உடனே பார்த்தோம்னா அம்பிகாவை அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து ரொம்பவே
அழுதுகிட்டு சோகத்தோடு இருக்கவும் அப்போ பிருந்தா அங்கே வராங்க. பார்த்தியா, தப்பு செஞ்சனால தான் தண்டனை அனுபவிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க, இப்போ கூடிய சீக்கிரத்தில் இவளும் பெயர போகிறா அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே போட்டு விஜயை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது விஜய்க்கு வந்து ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துது. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து அதாவது மாறனும் வீராவும் பேசிட்டு இருக்கிறாங்க. சரிதான்டா, நம்ம திட்டம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருது, அடுத்த கட்டத்தை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததை பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள கையை காலெல்லாம் கட்டி அதாவது அடைச்சி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுக்கு மாறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க, அதாவது விஜய்க்கு ஃபோன் பண்ணி பணம் கொண்டு வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அப்படியா, சரி நாங்கள் சொல்லிடுறோம் அப்படிங்கவும் அவள் அப்படி கிளம்பும் போது நாங்கள் அங்கே கிளம்பி வந்துருந்தோம். அவள் அந்த பணத்தெல்லாம் கொடுக்கும்போது வீடியோ எடுத்து அதை தான் ஆதாரமாக நம்ம கொடுக்கணும், அப்போ தான் இவங்க ரெண்டு வரையும் வந்து கைங்குலமாக நம்ம வந்து சிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளானை சொல்கிறாங்க. அடுத்து வந்து வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரியான பிளானை போட்டு அவங்கள மாட்டி விடுறதுக்கு நம்மளுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து விஜயோட அம்மா வந்து ஃபோனை பண்ணுறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஃபோனை அட்டன் பண்ணவும், என்னம்மா நீ ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற, என்ன விஷயமா, யார் ஃபோன்லேருந்து பேசுகிற, தப்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ வேறடி, நான் ஒன்றும் தப்பிக்கலை, அவங்க கஸ்டடி தான் இருக்கிறேன், ஆனால் அவங்க வந்து என்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகலை, வேற எங்கேயும் என்னை அடைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வந்து உடனே வந்து விஜய் சொல்கிறாங்க, என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது, ஆமாண்டி நீ வந்து பணம் கொடுத்தேன்னா என்னை விட்டுருவாங்களாம் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே உடனே வந்து பார்த்தோம்னா விஜய் வந்து கேட்குறாங்க, என்னம்மா பணம் கொடுத்தா உன்னை விட்டுருவாங்களா அப்படிங்கும்போது, ஆமாண்டி இரு நான் அவங்ககிட்டே ஃபோனை கொடுக்குறேன் அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க பேசுகிறாங்க, இங்கே பாருங்க உங்கள் அம்மா விடணும்னா நீ வந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவங்க ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாங்க, இந்த பணத்தை எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு நீ வந்துடணும் அப்படிங்கும்போது உடனே விஜய்க்கு நான் வந்துருந்தேன், எங்கள் அம்மா மட்டும் நீ எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா எங்கள் விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் வந்து பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பேக்கில் எடுத்து வச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ உடனே இங்கே வந்து வள்ளி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீ எங்கே போகிற அப்படிங்கும்போது, நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அங்கே போகவும் அப்போ வீராவும் மாறனும் இது வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. டே அவள் கிளம்பிட்டாடா அப்படின்னு சொல்லும் போது, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீராவும் அந்த இடத்துக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து அந்த அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த விஜய் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் வந்துருந்தாங்க, அவள் வந்துட்டா, நீங்கள் ரெண்டு பேரும் மறைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீரா வந்து ஒரு இடத்துல போய் மறைஞ்சிக்கிட்டு தாங்க. மறைஞ்சிக்கிட்டு இவங்க வந்து பேசுறது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறதுக்காக அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கவும் அப்போ விஜய் வந்து பணத்தோட வராங்க. வந்ததுமே இந்தாங்க நீங்கள் கேட்ட பணம் இதில் இருக்குது அப்படிங்கவும், அப்படியா ராமச்சந்திரன் சார் வீட்டில் இருந்து நீ வேற என்னெல்லாம் நீ எடுத்திருக்குன்னு எனக்கு சொல்லு அப்படிங்கவும் இது கேட்டதுமே விஜய்க்கு வந்து அவங்க மேலே டவுட் வந்துருச்சுது. எதுக்காக இவங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது உடனே வந்து விஜயோட அம்மா சொல்கிறாங்க, என்ன சார் பணம் வந்ததுமே என்னை விட்டுருதுன்னு சொன்னீங்களா, அப்புறமா எதுக்காக நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் பணம் கிடைச்சதில்ல, என்னை வந்து இந்த கயிறை கழட்டி விடுங்க, நான் என் பொண்ணு கூட நான் போகட்டும் அப்படிங்கும்போது உடனே விஜயும் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் கேட்ட பணத்தை தான் நான் கொடுத்தாச்சுதுல, எங்கள் அம்மா விடுங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நினச்சிட்டு இருக்கிற, பணத்தை கொடுத்துட்டேன்னா ஒன்று விட்டுருவேன்னா என்ன, அங்கே இருந்துட்டு நீ எவ்வளோ ரூபா நீ அடிச்சிருப்ப, ஒழுங்கு மரியாதையே நீ என்னெல்லாம் எடுத்தேன்னு எனக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோம்னா வீரா வந்து இது எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து விஜய் வந்து இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்ன நான் கேட்கறதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படியே முடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து கொஞ்ச நேரத்தில் சில ஆட்கள்லாம் வராங்க. வந்ததுமே வந்து அவங்க கிட்ட வந்து அதாவது சண்டை போடவும் அவங்க எல்லாருமே வந்து போலியானவங்க தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுது. அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து அவங்களுக்குள்ள ஒரு தகராறு ஏற்படவும் அப்போ வந்து மாறனை வந்து கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது வீரா மேலே வந்து இது பட்டதுமே அங்கே கீழே விழுந்துருந்தாங்க. அடுத்து இதை பார்த்துட்டு மாறனை அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வீராக்கு என்ன நடக்குன்னு